டீச்சர் இந்த ரெண்டு அட்வைஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ரெண்டு ஸ்பெல்லிங்ல அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஒண்ணா வேறையான்னு கேக்குறியா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் என்ன படி? ADVICE. ADVICE. அடுத்த ஸ்பெல்லிங் என்ன? ADVISE. ரெண்டுமே அட்வைஸ் தான். ஆனா ப்ரொனன்சியேஷன்லயே இதுல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணா அட்வைஸ், அட்வு வரைக்கும் சொல்லிட்டு அப்புறம் ஐஸ் சொல்லணும். சொல்ல அட்வைஸ், அட்வைஸ். ரெண்டாவது வந்து ஏடிய தனியாகவும் வாய்ஸ் அட்வைஸ். அட்வைஸ். அப்போ ப்ரொனன்சியேஷன்லயே இந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ADVICE அப்படின்னா ஒரு அறிவுரை. உன்னோட அறிவுரை எனக்கு ரொம்ப தேவையா இருக்கு. இப்போ நான் உனக்கு நல்ல அறிவுரை சொன்னா நீ ஒரு தேங்க்யூ சொல்லலாமா? அதுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லலாமா? ஐ நீட் யுவர் அட்வைஸ் டீச்சர், எனக்கு உங்களுடைய அறிவுரை தேவை டீச்சர். அப்படிங்கும் பொழுதுலாம் CE யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ வந்து நான் ஒன்று வந்து உனக்கு செய்யின்னு நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ வந்து டாக்டர் நான் போனோன்னா என்ன சொல்வார்? நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்வாரா? ஜென்ரலாக சொல்வார். எல்லாருக்கிட்டே என்ன சொல்வார்? நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்வார். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? த டாக்டர் அட்வைஸ்டு மீ டு ட்ரிங்க் மோர் வாட்டர். டாக்டர் வந்து எனக்கு சொன்னார். அப்போ எஸ் போடணும். அவர் வந்து பரிந்துரை செய்கிறார், எனக்கு இதெல்லாம் நீ செய்யி அப்படின்னு சொல்றார். அப்பங்கும் போது என்ன செய்யலாம்? SE அப்படி போடணும். அறிவுரை கூறுதல், ஆலோசனை வழங்குதல், அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன போடலாம்? SE போடணும். வெறும் அறிவுரை, உங்களோட அறிவுரைக்கு நன்றி, எனக்கு உங்க அறிவுரை தேவை, உங்க ஆலோசனை தேவை அப்படிங்கும் போது CE. இப்போ ஐஸ் ADVICEங்கும் போது அது நவுனா இருக்கு. ADVISEங்கும் போது அது வந்து வேர்பா இருக்கு. நவுனா என்னது? பெயர் சொல். வேர்புனா என்னது? வினைச்சொல். வேர்புனா என்னது?